காய்கறி அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கிர்னி பழம் நான் ஏற்கனவே 2-3 அறுவடை பண்ணியிருக்கேன். பாருங்கள் குட்டியாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா குட்டி பந்தல இதெல்லாம் பாருங்கள் கோவக்காய் பூத்துக்கிட்டு வருது. இங்கெல்லாம் பாருங்கள் காய் பாருங்கள், சிகப்பு வெண்டை எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்கள். இந்த வேங்கேரி கத்திரிக்காவை நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள், வேங்கேரி கத்திரிக்காய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நாங்கள் மட்டும் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். சங்குப்பூ கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ராலுக்கு எடையை கம்மி பண்ணுங்க, இதெல்லாம் எடுத்துக்கலாம். பூவும் கட் பண்ணிக்கலாம். படப்படப்பு இதுக்கு மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த செம்பருத்தி, அதை எடுத்துக்கலாம். அறுவடை பண்ணும்போது பட்டர்ஃப்ளையும் வந்துடுங்க, ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை வந்துடும். நான் பாருங்கள் அடுத்தடுத்து காக்கு வேண்டிய தூதுவளை எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கலாம். கோவக்காய் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருவெட்டாக இருக்குது பாருங்கள். குட்டை காராமணி எடுத்துக்கலாம். குட்டையாக இருக்குது எல்லாம் காராமணி பூத்து கோவக்காவை எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கோவக்காய் வந்துக்கிட்டு இருக்குது, பூத்துக்கிட்டும் இருக்குங்க. வேண்டிய தூதுவளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் இது நமக்கு போதுமான அளவுங்க. தேவையான தூதுவளை எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். இது தைராய்டு பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ போகுது தூதுவளை. எவ்வளோ உண்டு பந்தலுங்க தாங்க போட்டிருக்கேன். அதிலேருந்து எடுத்தது தாங்க காய்கறிகள்லாம். இதை பாருங்கள் பரண்டை, அதை எடுத்துக்கலாம். இங்கே கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலை பரண்டை எடுத்துக்கலாங்க. ஒன்று வச்சா கூட போதுங்க, புளிப்பாக இருக்குங்க, பெருசாக இருக்குது போதும். இப்போ பாருங்கள் நான் ஒரு 2 எடுத்துருக்கேன். உருட்டு பரண்டை எடுத்துக்கலாங்க. பாருங்கள் போதும். இது கூட இருக்குது பாருங்கள், இந்த உருட்டு பரண்டை எடுத்துக்கலாம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் உருட்டு பரண்டை நீட்டாக இருக்குது, அது போதுமானது. 3 வகையான பரண்டை நான் எடுத்துருக்கேங்க. உருட்டு பரண்டை, சதுர பரண்டை, இலை பரண்டைங்க. இங்கே நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடையான காய்கறிகள் பாருங்கள் என்னென்ன கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம். தூதுவளைங்க, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டிய தூதுவளை கிடச்சிருக்கு. அது தவிர வேங்கேரி கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சங்குப்பூங்க, அது கோவக்காய், 3 வகையான பரண்டைங்க, இலை பரண்டை, சதுர பரண்டை, உருட்டு பரண்டைங்க. அது தவிர படப்படப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சங்குப்பூட்டிங்க பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். கொதிக்க வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 0%, என் சேனலை போய் பார்த்திங்கன்னா தெரியும், 0%ல் பண்ணியிருக்கேன். நான் மண் கொஞ்சமாக இருந்து தாங்க நான் இவ்வளோ செடியை உருவாக்கியிருக்கேன். நீங்களும் தாராளமாக செய்யலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பிரண்டை துவையல் வடித்து தூதுவளை ரசம் இந்த காய்கறியை போட்டு பொரியல் பண்ணுவேங்க. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? தேங்க்யூ.